ப்ரோ கபடி லீக் சீசன் 12 ஆக்ஷன் அப்படிங்கிறது மே 31 அண்ட் ஜூன் 1 நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது பெருசாக எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் இந்த ஆக்ஷனில் என்ட்ரி ஆயிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ப்ரோ கபடி லீக் சீசன் 12 ஆக்ஷனில் இருக்கிற கேட்டகரி ஏ பிளேயர்ஸை பற்றி ஸ்பெஷலாக பார்க்கறதுக்காக தான் இந்த வீடியோ. எந்தெந்த கேட்டகரி ஏ பிளேயர்ஸ் இந்த ஆக்ஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். அதற்காக தான் இந்த வீடியோ. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். ஸோ ப்ரோ கபடி லீக் சீசன் 12 ஆக்ஷன் பேசிக்காக இந்த ஆக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிகேல பொறுத்த வரைக்கும் கேட்டகரி ஏ, கேட்டகரி பி, கேட்டகரி சி, கேட்டகரி டி இந்த 4 கேட்டகரியின் கீழ் பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த கேட்டகரி எதற்காக வகுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரைஸ் வேல்யூ, பேஸ் ப்ரைஸ் வேல்யூவை இதுதான் அப்படின்னு நிர்ணயிக்கிறதுக்காக தான் இந்த கேட்டகரிஸ் அப்படிங்கிறது பிரிக்கப்படுது. இதில் கேட்டகரி ஏல இருக்கிற பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ப்ரைஸ் 30 லட்சம் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் கேட்டகரி பிக்கு வந்து 20 லட்சம், கேட்டகரி சிக்கு 13 லட்சம், கேட்டகரி டிக்கு 9 லட்சம். இந்த மாதிரி பேஸ்ட் ஆன் கேட்டகரி அவங்களோட பேஸ் பிரைஸும் இருக்கும். இந்த கேட்டகரி எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கேட்டகரி டி அப்படிங்கிறது ஃபுல் ஆஃப் புதுசா வர பிளேயர்ஸுக்கு, புதுசா ஆக்ஷன்ல என்ட்ரி கொடுக்குற பிளேயர்ஸுக்கு கேட்டகரி டி இருக்கும். கேட்டகரி சி அப்படிங்கிறது போன சீசன் இல்லை அதுக்கு முன்னாடி சீசன்களை ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்த பிளேயர்ஸ் இருப்பாங்க. இல்லை போன வருஷம் ஆக்ஷன்ல வராமல் அன்சோல்டான பிளேயர்ஸ்லாம் கேட்டகரி சி லிஸ்ட்ல இருப்பாங்க. கேட்டகரி பி அப்படிங்கிறது கொஞ்சம் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிளேயர்ஸ் அண்ட் சீனியர் பிளேயர்ஸ், இவங்களுக்கெல்லாம் கேட்டகரி பி அப்படிங்கிறது கொடுக்கப்படும். கேட்டகரி ஏ அப்படிங்கிறது முன்னாடி சீசன், இப்போ பிகேஎல் சீசன் 12 கேட்டகரி ஏல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே பிகேஎல் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிளேயர்ஸா இருப்பாங்க. அண்ட் த்ரோ அவுட் பிகேஎல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த கேட்டகரி ஏ லிஸ்ட்ல இருப்பாங்க அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். பட் இந்த மாதிரி கேட்டகரி ஏல நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஸ்டார் ரைடர்ஸ் இல்லாம இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பர்தீப் நர்வாலோட பேர் இந்த கேட்டகரி ஏ லிஸ்ட்ல கிடையாது. இது இல்லாம மணிந்தர் சிங் கேட்டகரி ஏ லிஸ்ட்ல இல்ல, சச்சின் தென்வர் கேட்டகரி ஏ டு கேட்டகரி பி வந்து டிமோட் ஆயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பல பிளேயர்ஸ் கேட்டகரி ஏ போன வருஷம் இருந்தவங்க எல்லாருமே கேட்டகரி பிக்கு தள்ளப்பட்டிருக்காங்க பிகாஸ் ஆஃப் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ். அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக 12 பிளேயர்ஸ் இப்போதைக்கு ஆக்ஷன்ல இருக்காங்க கேட்டகரி ஏ லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் மே 31 முதல் ஆக்ஷனுக்குள்ள வரப்போற பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேட்டகரி ஏ பிளேயர்ஸ் தான் ஆக்ஷனுக்குள்ள வருவாங்க. ஃபர்ஸ்ட் 3 மணி நேரம் இந்த கேட்டகரி ஏ பிளேயர்ஸோட ஆக்ஷன் மட்டும் தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இவங்க தான் ஃபர்ஸ்ட் டேபிள்குள்ள, ஆக்ஷன் டேபிள்குள்ள வருவாங்க அண்ட் சோல்ட் ஆவாங்க. அண்ட் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 கோடி பிரைஸ் வேல்யூ, அதாவது ரொம்ப அதிகமான அமௌண்ட்டுக்கு வாங்கப்படக்கூடிய எல்லா பிளேயர்ஸும் இந்த கேட்டகரி ஏல இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. டீம்ஸ் இவங்களுக்கு தான் பெரிய டார்கெட் பண்ணுவாங்க. இந்த 12 பிளேயர்ஸுக்கான வேல்யூ எவ்வளோ ஐயா இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெலிகாஸ்ட் அப்படிங்கிறதே நடக்கும். முக்கியமாக கேட்டகரி ஏ அண்ட் கேட்டகரி பி மட்டும் தான் டெலிகாஸ்டே பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் தான் இந்த கேட்டகரி ஏ பிளேயர்ஸ். பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டீம்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட்டை கொடுத்து வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அமௌண்ட்ல கம்மியான அமௌண்ட்டுக்கு மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டார் பிளேயர்ஸ் யாரெல்லாம் இந்த ஆக்ஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா முகமது ரெசா சடுலி ஜியானே. ஸோ இவர் ஈரானை சேர்ந்த ஒரு ஆல்ரவுண்டர், லெஃப்ட் கார்னர் பிளேயரா பெருசாக கருதப்பட்டாலும் ஒரு பக்காவான ஆல்ரவுண்டர் இவர். ஈரானோட இப்போதைக்கு நம்பர் 1 ஆல்ரவுண்டர், நம்பர் 1 பிளேயரும் இந்த முகமது ரெசா சடுலி ஜியானே தான். அண்ட் இப்போ பிகேஎல்ல இருக்கிற நம்பர் 1 டிஃபெண்டரும் இவர் தான் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். ஓவரால் பார்க்கும்போது அவர் என்ட்ரி கொடுத்ததுலேருந்து சீசன் 8, சீசன் 9, 10, 11 சொல்லிட்டு எல்லா சீசனும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. சீசனுக்கு சீசன் அந்த ஆரஞ்சு ஸ்லீவ் அப்படிங்கிறத கையில் வந்து போட்டுட்டே இருக்கக்கூடிய ஒரு பிளேயராக தான் இருந்திருக்காரு. டாப் டிஃபெண்டர் லிஸ்ட்ல எப்பவுமே இவரோட பேர் இருக்கும். அண்ட் இவரோட ஆரா, ஸோ இப்போ எப்படி கிரிக்கெட்டுக்கு ஹர்திக் பாண்டியாவோ அந்த மாதிரி பிகேல பொறுத்த வரைக்கும் முகமது ரெசா அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். இந்த முகமது ரெசா ஆர் அப்படிங்கிற பிளேயர் வந்து ஓவரால் த்ரூ அவுட் த எல்லா பிகேஎல் சீசனும் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. அண்ட் ஒவ்வொரு டைம் ஆக்ஷனுக்குள்ள வரும்போதும் அந்த 2 கோடி மார்க்கை ஈஸியாக கிராஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர். அண்ட் இந்த பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷன்லையும் ரொம்ப அதிகமான அமௌண்ட்டுக்கு போகக்கூடிய பிளேயரா இந்த முகமது ரெசா இருக்கதா வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் பட்னா பைரட்ஸ்ல இருந்து 3 கேட்டகரி ஏ பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்னு அவங்களோட ரைட் கார்னரான சுபம் சிண்டே. சுபம் சிண்டேக்கு சீசன் 11 சரியா போல அப்படிங்கிறதான் உண்மை. பட் இருந்தாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சுபம் சிண்டேக்கு கேட்டகரி ஏ அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க பிகாஸ் ஆஃப் அவரோட முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஓவரால் ஒரு நல்ல டிஃபெண்டரா இருந்திருக்காரு அப்படிங்கிறதுனால. அண்ட் தென் தேவங் தலால் ப்ரோ கபடி லீக் சீசன் 11ஓட ரைடர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டை வாங்கின ஒரு பிளேயர். 300 ரைட் புள்ளிகளுக்கு மேலே எடுத்திருந்தாரு. இந்த ரெக்கார்டை பண்ண 4 பேர்ல இவரும் ஒருத்தர். அந்த அளவுக்கு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் சீசன் 11ல கொடுத்துருந்தாரு. ஸோ இப்போ அவர் பட்னா பைரட்ஸ் ரிலீஸே பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த சமயத்தில் அவராக விருப்பப்பட்டு ஆக்ஷனுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காரு. பிகாஸ் இப்போ அவரோட வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த சமயத்தில் ஆக்ஷனுக்குள்ள வந்தாருன்னா நிறைய காசு பார்த்துடலாம் அப்படிங்கிறதுனால ஆக்ஷனுக்குள்ள வந்திருக்காரு. கண்டிப்பாக இவருமே அந்த 2 கோடி மார்க் கிட்ட வரக்கூடிய ஒரு பிளேயராக தான் இருப்பாரு பிகாஸ் ஆஃப் லாஸ்ட் சீசன் பர்ஃபார்மன்ஸ்.
ஆனால் இந்த அளவுக்கு அமௌண்ட் கொடுத்து எடுத்தாங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் 1.5 கோடி இவரோட வேல்யூவாக இருக்கலாம். அதுக்கு மேலே கொடுத்தாங்கன்னா ஒருத்தர் நான் சொல்லுவேன். ஸோ இந்த தேவங் தலாலும் கேட்டகரி ஏ லிஸ்ட்டில் ஆக்ஷனில் இருக்காரு. அண்ட் தென் இதே பட்னா பைரட்ஸை சேர்ந்த இன்னொரு டிஃபெண்டர் ஒருத்தர் இங்கே இருக்காரு, தீபக் அப்படிங்கிற ஒரு பிளேயர். ஆக்சுவலி இந்த தீபக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். சூப்பர் ரைட்லாம் பண்ணியிருக்காரு பிளே ஆஃப்ல. ஸோ அந்த அளவுக்கு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு பிளேயர் தான் இந்த தீபக். ஸோ ஓவரால் பார்க்கும்போது ஒரு நல்ல டிஃபெண்டர், ஒரு நல்ல கவரை தேடிட்டு இருக்க டீம்ஸுக்கு இவர் கண்டிப்பாக சூட்டபிளாக இருப்பார். தமிழ் தலைவாஸ் இந்த மாதிரியான கவர் பிளேயர்ஸ் எடுத்தாங்கன்னா இன்னும் எஃபர்ட்ஃபுல்லாக இருக்கும். பட் ட்ரை பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் கண்டிப்பாக கவர் தேடிட்டு இருக்க எல்லா டீம்ஸுக்குமே இந்த தீபக் அப்படிங்கிற பிளேயர் ஒரு பயங்கரமான சாய்ஸாக இருப்பார். ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், ஒரு நல்ல ரைடிங்கும் பண்ண முடியும் அப்படிங்கிறது சூப்பரான சாய்ஸ். ஸோ இவரும் ஆக்ஷனில் ஒரு பெரிய ரேட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் அடுத்த பிளேயர் ஆஷு மாலிக். ஆஷு மாலிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஆஷு மாலிக் அப்படிங்கிற பிளேயர் இப்போ 2 கோடியை கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு ரைடராக இருப்பார். டமான் டெல்லி கேசியோட கேப்டனாகவும் இவர் இருந்திருக்காரு. நவீன்குமார் கோயத் இல்லாத சமயத்தில் அந்த கேப்டன்சி பொறுப்பெடுத்து 2 சீசன் சூப்பராகவே டீமை வழிநடத்திருக்காரு. யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, என்னால் டீமை கொண்டு போக முடியும் அப்படின்னு தனி ரைடராகவும் தனி கேப்டனாகவும் ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு. ஓவராலாக பிளேயராக எடுத்தீங்கனாலும் சரி, இல்லை லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னு எடுத்தீங்கனாலும் சரி, இந்த ஆஷு மாலிக்கோட அந்த ஒரு யூஸ் அப்படிங்கிறது டீமுக்கு ரொம்ப பெருசா இருந்திருக்கு. இதற்கு முன்னாடியே பல டீம்ஸ் இந்த ஆஷு மாலிக்கு போட்டி போட்டு இருந்திருக்காங்க. பட் இருந்தாலும் டமான் டெல்லி கேசி வழக்கமா கையில வச்சிருக்கிற அந்த எஃப்எம் கார்டை யூஸ் பண்ணி தங்க டீமுக்கு திரும்ப கூட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த முறையும் நடக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. பட் இந்த முறை ஆஷு மாலிக் ஒரு நல்ல ரெக்கார்ட் பண்ணுவாரு, ரெக்கார்டை செட் பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா இவரும் 2 கோடியை கிராஸ் பண்ண வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப நிறைய டீம்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிட்டு பர்ஸை காலியா வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு டமான் டெல்லி கேசியை 2 NYP மட்டும் தான் ரீடைன் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும் போது அவங்களும் சரி, பெங்கால் வாரியர்ஸ் அண்ட் கூடவே குஜராத் ஜெயன்ஸ் மாதிரியான டீம்ஸும் நிறைய போட்டி போட வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரியான ஒரு ரைடருக்கு. அண்ட் பெங்களூரு புல்ஸ் கிட்டையுமே ஸ்குவாடை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு பெரிய பர்ஸ் அமௌண்டோட வராங்க. அவங்க எல்லாருமே ஆஷு மாலிக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. அண்ட் தென் இது இல்லாமல் கடைசி 2 சீசன் 10 அண்ட் சீசன் 11ல் NYP பிளேயராக சைன் பண்ணப்பட்டு, அதாவது NYP பிளேயராக ரீடைன் பண்ணப்பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஏ லிஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்காரு ஒருத்தர், யோகேஷ் தாகியா. டமான் டெல்லி கேசியோட ரைட் கார்னராக இருந்த ஒரு பிளேயர். ஓவரால் இவரோட முன்னாடி சீசன்களில் செம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. பட் அவர் NYP அப்படிங்கிற கான்ட்ராக்ட்ல இருந்ததுனால அவரால் ஆக்ஷனுக்குள்ள என்ட்ரி ஆக முடியல. இந்த முறை ஆக்ஷனுக்குள்ள வந்திருக்காரு. பிகாஸ் அவரோட 2 இயர் NYP கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு, போதும்பா அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு ஆக்ஷனுக்குள்ள வந்திருக்காரு. கண்டிப்பா இவரோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். டிஃபெண்டர்ஸுக்கு ரைடர்ஸ் அளவுக்கு இந்த 2 கோடி அந்த அளவுக்கு போக மாட்டாங்க முகமது ரசாவை தவிர. பட் யோகேஷ் தாகியாலாம் பார்த்தீங்கன்னா இந்த 1 கோடி கிட்ட வர வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். பிகாஸ் அவரோட சீசன் 10 அண்ட் சீசன் 11 பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்திருக்கு அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். ஸோ யோகேஷ் தாகியாவும் எக்ஸ்பெக்டட் 1 பிளேயர். ஸோ இந்த ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் பரத்துடா அப்படிங்கிற ஒரு ரைடர் இருக்காரு. பரத்துடாவை பொறுத்த வரைக்கும் சீசன் 10 அவருக்கு சரியா போல. சீசன் 11 ஆல்மோஸ்ட் பேஸ் பிரைஸ் அந்த மாதிரி அமௌண்ட்டுக்கு தான் யூபி வதாஸ் எல்லாம் வாங்கப்பட்டாரு. பட் யூபி வதாஸுக்கு போனால் அங்கே ஒரு வருஷம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் சீசன் ஸ்டார்டிங்ல பர்ஃபார்மன்ஸ் வரலாம் அப்படின்னாலுமே போக போக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து எண்ட்ல இன்னும் சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. சுரேந்தர் கில் அவங்களோட பிரைமரி ரைடருக்கு அதிகமாக இவரோட பேர் தான் அடிபட்டு இருந்துச்சு அங்கே ரைடிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும். பட் யூபி வதாஸ் இவரை ரீடைன் பண்ணல. பிகாஸ் இவருக்கு வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த பரத்துடா இப்போதைக்கு ஆக்ஷனுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காரு கேட்டகரி ஏ லிஸ்ட்ல. இவரும் 1 கோடிக்கு மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இவரோட முன்னாடி பர்ஃபார்மன்ஸ்களெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா அந்த அளவுக்கு வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. பட் லாஸ்ட் இயர் பர்ஃபார்மன்ஸை மட்டும் பார்த்தாங்கன்னா அண்ட் டொமஸ்டிக் அளவில் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாங்கன்னா அவருக்கு அந்த வேல்யூ அப்படிங்கிறது ஒர்த்து தான். எந்த டீம் வாங்க போறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் தென் தெலுங்கு டைட்டன்ஸ் தங்களோட 2 கேப்டன்களையும் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. 2 டீம், அதாவது தெலுங்கு டைட்டன்ஸ் ரொம்ப வருடங்கள் கழித்து டேபிள் கடைசியில் முடிக்காம ஓரளவுக்கு நல்ல வின் பண்ண ஒரு சீசனா PKL சீசன் 11 இருந்துருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் பவன் ஷெராவத் பாதி சீசன், விஜய் மாலிக் பாதி சீசன் கேப்டன்சியும் கையில் எடுத்து பிரைமரி ரைடராகவும் இருந்து பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. பட் இப்போதைக்கு 2 பேரையுமே ரிலீஸ் பண்ணி விட்டாங்க தெலுங்கு டைட்டன்ஸ். முக்கியமாக ஃபர்ஸ்ட் சொல்ல போகிறது விஜய் மாலிக். விஜய் மாலிக்கோட வேல்யூ ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். பட் அவர் ஏன் ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு. பட் விஜய் மாலிக் பார்த்தீங்கன்னா 1 கோடி போகக்கூடிய பிளேயர்லாம் கிடையாது. பட் ஒரு நல்ல தரமான ரைடர், நல்ல லீடர்ஷிப் இருக்கு. கண்டிப்பா ஒரு 60-70 லட்சத்துக்கு ஒரு சில டீம்ஸ் இவரை எடுக்கவும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். மறந்துடக்கூடாது, தெலுங்கு டைட்டன்ஸே இவருக்கு FVM யூஸ் பண்ணாலும் ஆச்சரியப்பட வேண்டாம். அடுத்த பிளேயர் பவன்குமார் ஷெராவத். ரைடர்ஸ்களே அதிக முறை ரெக்கார்டா ஒடிச்ச ஒரு பிளேயர். அண்ட் இப்போ வரைக்கும் PKLோட ஆக்ஷன் ரெக்கார்டு, அதாவது அதிக தொகைக்கு விலைக்கு போன ஒரு பிளேயர் அப்படின்னா அது இவர்கிட்ட தான் அந்த ரெக்கார்டு இருக்கு. அது யார் எடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் நான் நம்புறேன். ஸோ அந்த மாதிரி எல்லா சீசனும் ரெக்கார்டை ஒடிச்சவர் PKL சீசன் 11ல் 1,70,00,000 அந்த அளவுக்கு தான் போனார். பிகாஸ் வேல்யூ டிப்பாக இருந்துச்சு. இந்த வருஷமும் அதே அளவுக்கு அந்த மாதிரியான ஆவரேஜ் ரேட்டை தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 1.5 கோடி இவரோட வேல்யூ அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பிகாஸ்
இவரை விட ஆஷு மாலிக், அர்ஜுன் தேஷ்வால், தேவன் தலால் மாதிரியான பிளேயர்ஸுக்கு கொஞ்சம் அதிக வேல்யூ கொடுப்பாங்களோன்னு தோணுது. பட் மறந்துடக்கூடாது, இவர் வந்து பவன்குமார் ஷெராவத், அதே வேல்யூ இவருக்கு இருக்கவும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. அண்ட் தென் ஃபசால் அட்ராச்சலி பிகேஎலோட நம்பர் 1 டிஃபெண்டர் அன்டவுட்டட்லி. பட் ரீசன்ட் ஃபார்ம் பெரிய கேள்விக்குறி தான். பேஸ் பிரைஸ்லேருந்து ஒரு 10 லட்சம் மின்கிஸ் ஆனாலே நான் ஆச்சரியப்படுவேன். பட் கண்டிப்பாக டீம்ஸ் இவருக்கு ட்ரை பண்ணுவாங்க. நாட் ஓன்லி பிளேயர், அஸ் எ லீடராக வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து வேற லெவல், அது டவுட்டே கிடையாது. ஸோ அதனாலேயே ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்லேருந்து 2 பிளேயர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்காங்க. ஒன்று என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கார்னர் பிளேயர் அன்குஷ் ராத்தி. அன்குஷ் ராத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டராக கலக்கியிருக்காரு. என்ஒய்பியாக தான் இது வரைக்கும் இருந்தாருன்னு நான் சொல்லுவேன். இப்போ கொஞ்சம் எலைட் பிளேயர் கேட்டகரிக்குள்ளே என்ட்ரியாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கேட்டகரி ஏ லிஸ்ட்டில் இப்போதைக்கு ஆக்ஷனில் இருக்காரு. கார்னர் தேடிட்டு இருக்க டீம்ஸ் எல்லாருக்குமே இவர் பக்காவான சாய்ஸ். மறந்துடாதீங்க, ஜூனியர் கபடி வேர்ல்டு கப்பில் சாம்பியன்ஷிப்பை அடித்த டீமோட கேப்டன் இங்கே இவர். ஸோ லீடர்ஷிப் குவாலிட்டியுமே இருக்கு. ஸோ கார்னர் பிளேயர், இந்தியன் டிஃபெண்டர், ஸோ எல்லா கிரைட்டீரியாவும் இங்கே டிக் ஆகுது. ஸோ அப்படி இருக்கப்போ இவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆக்ஷனில் நிறைய ரேட்டுக்கு போகிறதுக்கு. ஒரு சுனில்குமார் அளவுக்கு 1 கோடியை கிராஸ் பண்ணுவார்னா நான் கண்டிப்பாக ஆச்சரியப்பட மாட்டேன். பட் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் இவருக்கு திரும்பவும் எஃப்எம் யூஸ் பண்ண தயங்க மாட்டாங்க. அண்ட் தென் லாஸ்ட் பிளேயர் பட் நாட் லீஸ்ட் பிளேயர் அர்ஜுன் தேஷ்வால். சீசன் பை சீசன் கடைசியாக ஒரு சில சீசன்களாக செம்ம ரைட் பாயிண்ட்ஸ் வந்து குவிச்சிட்டு இருக்காரு. பட் இப்போ அவரோட அந்த அளவுக்கு அந்த ஸ்கில், பழைய ஸ்கில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு தான். பட் அர்ஜுன் தேஷ்வால் அப்படிங்கிற அந்த பேருக்காக, அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸுக்காக இந்த ஆக்ஷன் ஒரு நல்ல ரேட்டு போக வாய்ப்பு இருக்கு. தமிழ் தலைவாஸ் எடுக்கக்கூடிய பிளேயர்களில் முதன்மையான பிளேயர் லிஸ்ட் வந்து இவர் தான். பிகாஸ் தமிழ் தலைவாஸோட கோச் சஞ்சீவ் பலியான், அவர் முன்னாள் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட கோச். அங்கே இவர் வளர்த்துக்கிட்ட பையன் தான் அர்ஜுன் தேஷ்வால். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அர்ஜுன் தேஷ்வாலுக்கு த்ரோ அவுட்டாக போய் 2 கோடி செலவு பண்ண முடியும்னா அது ஒரு டீம் தமிழ் தலைவாஸ் தான். பட் அதை பண்ணக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ இந்த 12 பிளேயர், அதாவது இந்த 12 கேட்டகரி ஏ பிளேயர்ஸில் யார் எந்த டீமுக்கு போனால் நல்லா இருக்கும், யார் அதிக அமௌண்ட்டுக்கு போவாங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து எந்த மாதிரியான வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.